ஸ்க்ரீன் ஷேர் பண்ண தெரியுதான்னு பாருங்க. குட் ஈவினிங். ஸோ இது வந்து ஆப்டிடியூட அடிப்படை வகுப்பு. எனக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. இது வந்து அடிப்படை, எனக்கு அல்லது ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வகுப்பு அட்டன் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே முதல்ல 2 வகுப்புகள் பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சி இது. ஆப்ரேஷன்ஸ், கணிதத்தில் இருக்கக்கூடிய பொதுவான இந்த கணித செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ளஸ், மைனஸ், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுல இந்த சைன்ஸ் வச்சு பிளஸ் அப்படிங்கிறது மிகையன், இது வந்து குறையன், மைனஸ்னா குறையன். இப்போ நம்ம பெருக்கும் போது பிளஸ் பிளஸ் அப்படின்னு பெருக்கிறீங்கன்னா பிளஸ் தான் வரும். 5 × 5 ஆன்சர் வந்து 25. ஒண்ணுமே போடலன்னா பிளஸ்ன்னு அர்த்தங்க. பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸ்ல தான் வரும் எப்படி இருந்தாலும். இப்போ 8 × மைனஸ், எப்பவுமே மைனஸ்ல பண்ணீங்கன்னா பிராக்கெட் போடுறதா நல்லது. இல்லைன்னா நீங்க இன்ட்டு மைனஸ்ன்னு போட்டீங்கன்னா பக்கத்துல 2 ஆப்ரேஷன்ஸ் பக்கத்துல இருக்கும். எப்பவுமே மேத்ஸ்ல வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னா கூடுமான வரைக்கும் நிறைய பிராக்கெட்ஸ் போட்டு சால்வ் பண்ணுங்க. பிராக்கெட் போடுறது தான் ஒரு நல்ல மெத்தட் இன் மேத்தமேட்டிக்ஸ். அதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கணிதத்துல ஒரு சிறந்த இது அப்படின்னா பிராக்கெட்ஸ் தேவைப்படுற இடத்துல போடணும், தேவைப்படாத இடத்துல போட்டா கூட தவறு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். அதே மாதிரி மைனஸையும் பெருக்கினீங்கன்னா பிளஸ் ஆயிடும். ஸோ -6 × -7 அப்படின்னா +42 ஆயிடும். அதே மாதிரி வகுத்தல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வகுத்தல் பண்ணீங்கன்னா பிளஸ் வகுத்தல் மைனஸ்னா மைனஸ். இதே மாதிரிதான் பெருக்கல் மாதிரிதான் வகுத்தலுக்கும். மைனஸ் வகுத்தல் பிளஸ் அப்படின்னா மைனஸ் ஆயிடும். அதாவது இந்த மாதிரி -5 அப்படின்னா இது கண்டிப்பா ஆன்சர் மைனஸ் தான். மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. -7/- 8 அப்படின்னா இது 7/8 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதான் அந்த குறியீடுகளை பொறுத்து 2. இதே கூட்டலாக இருந்தால் கழித்தலாக இருந்தால், இப்போ கூட்டலும் கழித்தலும் கலந்து வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் 5 - 8 அப்படின்னா -3. இதே 13 - 4 அப்படின்னா எது பெரிய நம்பர் வருதோ அது. இது பெருசு வந்து பிளஸ், அதனால பிளஸ். இங்க பெருசு மைனஸ், அதனால மைனஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பேசிக். அடுத்து கணிதத்துல அப்பப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தலைகீழி. இப்போ தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, 4 நம்பர் கொடுத்துட்டு எந்த நம்பருக்கு தலைகீழி இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எந்த நம்பருக்கு தலைகீழி கிடையாது? ஆன்சர் பண்ணுங்க. எந்த நம்பருக்கு தலைகீழி கிடையாது? நம்பர் அப்படின்னா எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். நம்பர் அப்படின்னு எப்பவுமே பேசணும்னா, வெறுமன நம்பர்னு பேசினாலே மேத்ஸ்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே வெறுமன நம்பர் அப்படின்னு மேத்ஸ்ல பேசினாலே அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். நம்பர் அப்படின்னு நான் பேசினேன்னா மெய்யெண்கள் தான் இருக்கும். வேற எண்கள் அப்படின்னா சொல்லிடுவாங்க, ரியல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் அப்படின்ட்டு. வெறுமன எண்கள்னு சொன்னீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்ங்கிறது எதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா எல்லா நம்பரும் நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ, இங்க பாருங்க 1/2 -3/4 √2 π e -40 எல்லா நம்பரும் நீங்க லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா நம்பரும், நீங்க கால்குலேட்ல அமுக்குனா வரக்கூடிய எல்லா நம்பரும், எந்த நம்பரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த உலகத்துல பாக்குற எல்லா எண்களுமே மெய்யெண்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா எண்களும் அதுலதான் மெய்யெண்கள்ல தான் 2 வகைப்படும். அதெல்லாம் நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்துட்டோம். பார்க்கலடா திரும்ப பார்த்தீங்க. அது என்னன்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். அப்ப நம்பர் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்துடும். பின்னங்கள் வரும், இர்ரேஷனல் வரும், ரேஷனல் வரும், மெய்யெண்கள் எல்லாமே வரும். இதுக்கு பேர் தானே. ஓகே, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். எந்த எண்ணுக்கு தலைகீழி கிடையாது? விச் நம்பர் டஸ் நாட் ஹாவ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 0. ரெசிப்ரோக்கல் என்னதுன்னா 0னா 1/0ன்னு எழுதும். இப்போ 7ஓட ரெசிப்ரோக்கல் தலைகீழினா 1/7, 8ஓட தலைகீழினா 1/8. ஏன் 1/8ன்னு சொல்றோம்? ஒண்ணும் கிடையாது. 8னா என்ன அர்த்தம்? 8னா 8/1ன்னு அர்த்தம். எந்த நம்பருக்கும் கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1000 அப்படின்னு போட்டனா இதுதான் அந்த நம்பர். நம்ம இதை எழுதுறது கிடையாது. நார்மலா 1000ன்னு போட்டா 1000/1ன்னு அர்த்தம்.
அப்போ இது என்னது 1/1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ 0க்கு தான் தலைகீழி கிடையாது. அடுத்து இப்போ -1/3 இதோட தலைகீழி என்ன? -1/3யோட தலைகீழி என்ன அப்படின்னா -3. 7/-2 இதோடைய தலைகீழி என்ன அப்படின்னா -2/7. 8/9ஓட தலைகீழி என்ன அப்படின்னா 9/8. எல்லா நம்பருக்கும் தலைகீழி கண்டுபிடிக்கலாம், 0க்கு தலைகீழி கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வகுப்புல, 0வை கொண்டு எந்த நம்பரையும் வகுக்கக்கூடாது. அதாவது 0ங்கிறது டினாமினேட்டர்ல வரக்கூடாது. 0 வந்து டினாமினேட்டர்ல வரவே வராது, வரக்கூடாது. நாட் டிஃபைன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப சொல்லுங்க, எந்த நம்பருக்கு தலைகீழி அதே, எந்த நம்பருக்கு தலைகீழி சேம் நம்பர், எந்த நம்பருக்கு தலைகீழி சேம் நம்பர், அதே நம்பர், இது மாதிரி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு யோசிங்க. ஒரே ஒரு நம்பர் தானா, வேற ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எந்த நம்பருக்கு தலைகீழி அதே நம்பர், அதெல்லாம் 3/3னாலும் 4/4னாலும் 5/5னாலும் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஒரு நம்பர் தான் வித்தியாசம் எழுதுறீங்க. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது ஒண்ணுதான். நான் கேட்டது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கா, வேற நம்பர் இருக்கான்னு கேட்கிறேன். 3/3, 2/2, 4/3லாம் ஒரே நம்பர் தானே, அது எதுக்கு தனியா எழுதுறீங்க? அப்போ ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லலாமா? 7ங்கிற நம்பரையும் 70/10ங்கிறது வேற வேறையா? இது ரெண்டும் ஒரே நம்பர் தானே, இது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றீங்க? மை கொஸ்டின் இஸ், யோசிங்க, எப்பவுமே யோசிக்கணும். ஒரு கொஸ்டின்ல கேட்கிறாங்க, மெய்யெண்களில் அதே தலைகீழி கொண்ட எண் 1 மட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது சரியா? அதுதான் யோசிக்கணும். மேசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் மூளையை யோசிச்சு பார்க்கணும். ட்ரை பண்ணுங்க. ஒண்ணுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா சம்பத் இஸ் வெரி கரெக்ட். சம்பத் கரெக்டா டைப் பண்ணிட்டாருங்க. இன்னொரு நம்பர் இருக்குங்க, அது என்னன்னு -1. -1ஓட தலைகீழி என்ன அப்படின்னா -1 என்ன அர்த்தம்? -1/1ன்னு அர்த்தம். அப்ப இதோட தலைகீழி என்னதுன்னா 1/-1 which is equal to -1. ஸோ ரெண்டே நம்பருக்கு தான் அதே தலைகீழியாக வரும். அது என்ன அப்படின்னா 1 -1. 0வுக்கு தலைகீழியே கிடையாது. ஸோ இது ரெண்டு ரொம்ப 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 முக்கியம். ஸோ 1ன் தலைகீழி 1, -1ன் தலைகீழி -1, 0வுக்கு தலைகீழி கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா டெசிமல் ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க, தசம பின்னம் அல்லது வெறுமன ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமல் ஃபிராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து 10 அல்லது 10ன் மடங்காக இருக்கும். பின்னம் அப்படின்னா x/yங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். y வந்து not equal to 0. ஸோ இது நமக்கு தெரியும். 7/10 அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது 0.7 அர்த்தம். இதே 8/100 அப்படின்னா 0.08 அர்த்தம். ஸோ அதுதான் இது சொல்லுது. அடுத்து கலப்பு பின்னம் அல்லது மிக்சடு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்சடு ஃபிராக்ஷன் தான் கலப்பு பின்னம். இது காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் தான், இது மிக்சர் கிடையாது. மிக்சருங்கிறது வேற, இது காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் தான். காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் என்னதான் இருக்கு, இது எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்பாங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல. அதாவது தொகுதியிலையும் பின்னம் இருக்கும், பகுதியிலையும் பின்னம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது பேரு. இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி x/yன்னு இருக்கும். இது மெயின் கோடு. அதுக்கப்புறம் அங்க வந்து m/n இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7/8/4/3 இப்படி இருக்குன்னா இது எப்படி எழுதுறது அப்படின்னா இந்த 7/8 அப்படியே எழுதிருங்க. 7/8 இது மேல போகும்போது தலைகீழா வரும். இந்த 3 மேல போயிடும், கீழே 4 வந்துடும். அப்போ 3/4. அப்போ இதை சுருக்குறீங்கன்னா 21/32. இப்போ நான் போடுறேன், அதை சுருக்கி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. -3/5 -3/5 9/20. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கி ஆன்சர் சொல்லுங்க. எவ்ரிவன் டைப் த ஆன்சர். எல்லாருமே டைப் பண்ணுங்க. இப்ப லைவ்ல அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இதை பின்னாடி நீங்க வீடியோவா ரெக்கார்டிங்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி,
ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நீங்க ரெக்கார்டடா இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நோட்டு பேப்பர் பெண்ணோட தான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தவறு இலக்க தான் இன்னும் ஃபைன் டியூன் ஆகும். தப்பு பண்ணதான் நிறைய கத்துக்குவீங்க. ஒண்ணுமே போடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கணக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் இஸ் -3/5 இன்ட்டு இது மேல போயிடும் 20/3 20/9 அடிக்கலாம். வெரி குட், எல்லாரும் டைப் பண்ணிருக்கீங்க. -4/3 தான் இதோடைய ஆன்சர். அடுத்து மிக்சடு ஃபிராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த கலப்பு பின்னம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் y/z அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது 4 1/3ங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் y/z அல்லது இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ் இன்ட்டு y/z கிடையாது, இது எக்ஸ் பிளஸ் y/zன்னு அர்த்தம். 4 1/3னா என்ன அர்த்தம் அப்படின்னா 4 + 1/3ன்னு அர்த்தம். அதனாலதான் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 3 12 + 1 13/3 சொல்லுவோம். 7 4/9 இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9 7 பெருக்குங்க பிளஸ் 4ஓட கூட்டுங்க /9. அப்போ 9 7 63 63 + 4 67/9ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னம் ஆக்சுவலா இப்படி இருந்துச்சுன்னா இந்த பின்னத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் பேரு. எப்படி இருந்தா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட பெருசா இருந்தா, மேல இருக்கிறது தொகுதி வந்து பகுதியை விட பெருசாக இருந்தால் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா தகாபின்னம் என்று பெயர். தகாபின்னம். ஒரு தகாபின்னத்துக்கு எக்ஸாம்பிள், தகாபின்னத்தை எல்லாமே கலப்பு பின்னமாக எழுதலாம். 7/3 எப்படி எழுதுவீங்க? 7ல எத்தனை 3 இருக்கு? 2 3 1/3 160/7 இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இதுல எத்தனை 7 இருக்குன்னு பாருங்க. 2 7 14, மீதி 20, 20லயும் 2 7 14, மீதி 6/7 இந்த மாதிரி எழுதும். ஸோ இது வந்து மிக்சடு ஃபிராக்ஷன். இந்த கண்டினியூடு ஃபிராக்ஷன் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்பாங்க. இந்த பின்னத்தை தான் உங்களுக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கண்டினியூடு ஃபிராக்ஷன் இருந்ததுன்னா ஃபிராக்ஷன் அதுக்குள்ள கீழே ஃபிராக்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா கீழே இருந்து சால்வ் பண்ணுங்க. இங்க இருந்து சால்வ் பண்ணுங்க. 2 + 3/4 அதை கூட்டினீங்கன்னா 8 3 11, அதுதான் 11/4. அப்ப 2/11/4 இது 4 மேல வந்துருமா? அப்ப 4 2 8 8/11. அடுத்து இது 11 2 22 - 8, 22 - 8 வந்து 14, 14/11. அப்புறம் 11 மேல போயிடும் 22/16. அப்புறம் இதை தேவைப்பட்டா அடிச்சுக்கலாம். 2ஆல் அடிச்சு இது ஆன்சர். இந்த மாதிரி கண்டினியூடு ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க. இதுல எப்பவுமே முக்கியமான கோடு இதுதான், மெயின் முக்கிய கோடு. இதோடைய மதிப்பை கண்டுபிடிங்க. அது பகா பின்னமாக வந்தால் கலப்பு பின்னமாக மாற்றுக. ஒரு 7th படிக்கும்போது எங்க அப்பா சொல்றாரு, சும்மா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 + 1/2 அதை சிம்பிளிஃபை பண்ணணும். 3 + 1/2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 3 2 6 6 1 7 7/2. 7/2 மேல கொண்டு வந்தீங்கன்னா 4/1 + இந்த 2 மேல போச்சுன்னா 4/7 ஆயிடும். இப்போ இது ரெண்டையும் இந்த பின்னத்தை கூட்டணும். 7 + 4 11/7. அடுத்து இந்த 7 மேல போயிடும் 28/11. இது ஆன்சர்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை கலப்பு பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா 28ல எத்தனை 11ன்னு பார்க்கணும். 2 11 22, மீதி 6/1. இது ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இப்ப சதுர எண்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வர்க்க எண்ணுன்னு சொல்லலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 9 16 25. ஒரே நம்பரை அதோட வச்சு பெருக்கிறீங்கன்னா கிடைக்கிறது தான் ஸ்கொயர் நம்பர். ஒரே இயல் எண்களை வச்சு பெருக்கிறீங்கன்னா இப்ப 12
12ஓட ஸ்கொயர் நம்பர், 12ங்கிறது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 12க்கு ஸ்கொயர் நம்பரை பார்த்தோம்னா 12 12ஆல பெருக்கிறோம். அப்போ 144 தான் ஸ்கொயர் நம்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஸ்கொயர் நம்பர். அடுத்து ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம். வர்க்க மூலம்னா என்னதுன்னா இந்த நம்பர் தான். இப்போ 2ஓட வர்க்க என்னன்னா 4, 4ஓட வர்க்க மூலம்னா 2. அதாவது 4ஓட வர்க்க மூலம்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா √4ன்னு சொல்லிட்டு அதான் 2. 2ஓட ஸ்கொயர்னா என்னது? எக்ஸோட ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா √y. ஸ்கொயர் ரூட்னா ரூட் எடுக்கணும், வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடணும். வர்க்கம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈவன் நம்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க, இது கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. இது ஒரு நம்பர் தான், 2^4 × 3^6 × 5^5. இது ஒரு வர்க்க எண்ணா இல்லையா? இது ஒரு வர்க்க எண்ணா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் திஸ் எ ஸ்கொயர் நம்பர்? இது ஒரு சதுர எண்ணா இல்லையா? நீங்க போட்டு பெருக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை, பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இது வர்க்க எண்ணா இல்லையா? இது வர்க்க எண் கிடையாது. வர்க்க என்னன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, வர்க்க என்னன்னா இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர் எல்லாமே ஈவனாக இருக்கணும், இரட்டைப்படையாக இருக்கணும். நீங்க பாருங்க 2க்கு மேல ஈவன், 3க்கு மேல ஈவன், பட் 5க்கு மேல வந்து ஈவன் கிடையாது, ஆட். ஸோ அதனால இது வந்து ஒரு சதுர எண் கிடையாது. சரி, இதை சதுர எண்ணா மாத்துறோம்னா எதை வச்சு பெருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னும் ஒரு 5க்கு மட்டும் ஜோடி இல்லை, இன்னும் ஒரு 5 வேணும், அவ்வளவுதான். ஸோ இது 5ஆல பெருக்கிறீங்கன்னா இது ஒரு வர்க்க எண்ணாக மாறிவிடும். அதாவது இப்ப எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் வித் விச் the given number is multiplied so that the resultant is a square number? கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை எந்த மிகச்சிறிய எண்ணை வைத்து பெருக்கினால் அது ஒரு வர்க்க எண் அல்லது சதுர எண்ணாகும் அப்படின்னா இது ஆன்சர். இப்ப நான் சொல்றேன், இதை வர்க்க எண்ணா மாத்தணும். இதை வர்க்க எண்ணா மாத்துறதுக்கு எதை வச்சு பெருக்கினா இது வர்க்க எண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லுங்க. இதை நான் வர்க்க எண்ணா மாத்தணும்னா எதை வச்சு பெருக்கணும் சொல்லுங்க, கமான் ஃபாஸ்ட். இதை வர்க்க எண்ணா மாத்தணும்னா எம்ல வந்து ஈவனா இல்லை, அப்போ ஒரு எம் தேவைப்படுது. எண்ணுல ஈவன் இருக்கு, டீல ஒரு ஈவன் ஆக்கணும்னா ஒரு டி தேவைப்படுது. அப்போ இதை எம்ஐயும் டியை வச்சு பெருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது பின்னாடி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சில நம்பரை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிடலாம் இது கண்டிப்பாக வர்க்க எண்ணா இருக்க முடியாதுன்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, இருக்கும்னு இப்ப சொல்றது கஷ்டம், இருக்க முடியாது அப்படின்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி அப்படிங்கிறதான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? நம்பர் எழுதுறேன், முடியுதான்னு பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். கொஸ்டின் என்னன்னா, which one of the following cannot be a perfect square அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும். அப்ப அதை கொடுத்திருக்க நம்பரை அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காக அந்த கேள்வியே. கீழ்கண்டவற்றில் எந்த எண் சதுர எண் கிடையாது, கீழ்கண்டவற்றில் எந்த எண் வர்க்க எண் கிடையாது அப்படிங்கிறதான் கொஸ்டின். வாட் இஸ் த ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க நீங்க, எவ்ரி ஒன் ட்ரை. கீழ்கண்டவற்றில் எது ஒரு சதுர எண்ணாக இருக்க முடியாது? ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான கான்செப்ட், அது தெரிஞ்சாதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா இதெல்லாம் நீங்க ஆன்சரே பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகும். முடியாது ஆல்மோஸ்ட். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஜிட் கொடுத்துருக்கேன். சில சமயம் எக்ஸாம்ல 15 டிஜிட் 4 நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது ஒரு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியணும். அது ரொம்ப பேசிக் கான்செப்ட். கீழ்கண்டவற்றில் எது ஒரு வர்க்க எண்ணாக இருக்க முடியாது அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கே புரியும். 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணா எதுல முடியும்? 1. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 6, 5 ஸ்கொயர் பண்ணா 5ல முடியும், 6 ஸ்கொயர் பண்ணா 6ல முடியும், 7 ஸ்கொயர் பண்ணா 9ல முடியும். 7னா 7ல முடிகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் 9ல முடியும்னு அர்த்தம். 8னா 8ல உள்ள எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் 4ல தான் முடியும்.
9ல முடிகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அதே திரும்ப வர்க்கமா பண்ணாலும் 1ல முடியும். 0ல முடிகிற எந்த நம்பரை பண்ணாலும் 0. அப்ப இதுல இல்லாத டிஜிட்ஸ் எது பாருங்க. அப்போ எழுதிக்கங்க, எந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் 2, 3, 7, 8ல முடியவே முடியாது. இந்த நம்பரை நல்லா தெரிஞ்சுக்கணும். நோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ends with 2, 3, 7, 8. No perfect square ends with 2, 3, 7, 8. No perfect square ends with 2, 3, 7, 8. எந்த ஒரு சதுர எண்ணோ அல்லது வர்க்க எண்ணோ 2, 3, 7, 8 முடியவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, இதுவே ஒரு மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்னு பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த மெத்தட் ஆஃப் எலிமினேஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிளா வைக்கலாம். ஏன் அப்படின்னா, இது 4ல முடியுது, எனக்கு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதான்னு மட்டும் பாருங்க. இது 1ல முடியுது, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. 6ல முடியுது, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. 8ல முடியுது, இது கண்டிப்பா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நான் எப்படி ஆன்சர் பண்றேன் பாருங்க. பை த மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். மற்ற 3 எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா எந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் 8ல முடியவே முடியாது. அதனால இதுதான் ஆன்சர். நான் சொன்னது புரியுதா? புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. அந்த கான்செப்ட் தான் 2, 3, 7, 8ங்கிற நம்பரை தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? 6ல முடிகிற எல்லா நம்பரும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? 26 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடையாது. 16 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 6ல முடியலாம். ஆனா எக்காரணம் கொண்டு 8ல முடியாது, 2ல முடியாது, 3ல முடியாது, 7ல முடியாது, 8ல முடியாது. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி, சில நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறாங்க, அது எனக்கு பார்த்த உடனே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பாக 1 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகும். 1 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்க, மனப்பாடமே பண்ணி ஆகணும். 23 ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லணும். 23 ஸ்கொயர் எவ்வளவு, அதாவது பெருக்காம சொல்லணும். ஒரு கணக்கு படிக்க வர்றீங்க, கணக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். 23 ஸ்கொயர் அப்படின்னா 529, 24 ஸ்கொயர் 576, 25 ஸ்கொயர் 625, 21 ஸ்கொயர் 441. 1ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமா தெரியும். மனப்பாடம் பண்ணுங்க, முதல் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதே மாதிரி கியூப்லையும் பார்த்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 12 கியூப் வரைக்குமாவது தெரியணும். 15 கியூப் வரைக்கும் தெரிஞ்சா நல்லது. 12 கியூப் வரைக்குமாவது தெரியணும். 12 கியூப்ங்கிறது என்னது அப்படின்னா 1728. இதுல இருந்து ராமானுஜன் நம்பர் வந்து இதோட 1 கூட்டிங்கன்னா ராமானுஜன் நம்பர் கிடைக்கும். ராமானுஜன் நம்பருங்கிறது 1729. ஏன் இதை 1729 சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 12 கியூப் பிளஸ் 1 கியூப்னு எழுதலாம், அல்லது 9 கியூப் பிளஸ் 10 கியூப்னு எழுதலாம். சரிங்களா? ஹாடி வந்து இந்த நம்பரை சொல்லுவார் ராமானுஜத்திட்ட. ஹாடி வந்து ராமானுஜத்தோட மென்டார், ஹெல்ப் பண்ணார். மென்டாரோட கார்டியன் அப்படின்னு சொல்லலாம், வெல்விஷர்னு சொல்லலாம். அவர் இந்த மாதிரி நம்பர் சொன்னார். டாக்ஸில வந்தேன் 1729, அது ஒரு டல் நம்பர் அப்படின்னாரு. உடனே த லவ்வர் ஆஃப் நம்பர்ஸ் ராமானுஜன் பெட்ல இருக்கும்போது சொல்றாரு, இல்லை அது ரொம்ப நல்ல நம்பர், திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் த சம் ஆஃப் த cubes of 2 numbers in only 2 different ways அப்படின்னாரு. இதுதான் இருக்கிறதுலே மிகச்சிறிய எண். இந்த மிகச்சிறிய எண்ணை தான் வந்து 2 எண்களின் கன எண்களாக 2 முறையில் மட்டுமே எழுத முடியும். எப்படி அப்படின்னா, அந்த 1729 is equal to 12 cube plus 1 cube, அல்லது 1729 is equal to 9 cube plus 10 cube எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1729. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்கொயர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 20449. இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், இதுக்கு வர்க்க மூலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிவிஷன் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமான டிவிஷன். கொடுத்துருக்க நம்பரை இங்க இருந்து ரைட்ல இருந்து 2 2 பிரிங்க.
ரைட்ல இருந்து ரெண்டு ரெண்டா பிரிக்கணும். பிரிச்சிட்டிங்களா? இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ரெண்டுல இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பாருங்க. ரெண்டுக்குள்ள இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா ஒண்ணுதான். அப்ப இங்க ஒண்ணு போடுங்க, இங்க ஒண்ணு போடுங்க. ஸோ ரெண்டுக்குள்ள இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2. ஸோ ஒன்னையும் பெருக்கிறீங்கன்னா 1. அப்ப கழிங்க, 2ல 1 போச்சுன்னா 1. இந்த 2 டிஜிட் அப்படியே கீழே இறக்கிருங்க. 0 4. அடுத்து இந்த 1ங்கிற நம்பரை டபுள் பண்ணிருங்க. 2x. இங்க 1 இருந்தா இங்க 2 போடணும். இங்க 4 இருந்தா 8 போடணும். சப்போஸ் 7 இருந்தா 14 போடணும். இந்த 1 வந்து இங்க 2ஆ போட்டேன். இப்போ இங்க ஒரு நம்பரை போடணும், அதே நம்பரை தான் இங்கேயும் போடணும். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா இந்த 104க்குள்ள வரணும். அப்படின்னா என்ன நம்பரை போடலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 25 போடுறேன்னு வச்சுக்கீங்களேன். இங்க 25 போட்டீங்கன்னா இங்க 5 வருமா? அப்ப 25 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 125 வந்துடும். அப்போ இந்த 104 விட சின்னதா இருக்கணும். என்ன நம்பரை போடலாம்? நீங்களே சொல்லுங்க. அது ஒரு தடவை கூட புரியாது, நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க அந்த நம்பரை. நான் சொல்லித்தரேன். இங்க நான் 2 போடுறேன்னு வச்சுக்கீங்களேன். 22 × 2. அப்ப 22ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். 22ஐயும் 2ஐயும் பெருக்கிறீங்கன்னா 44 வருது. ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. அப்போ இந்த கோடு போட்ட இடத்துல என்ன நம்பரை போடலாம்? நீங்களே சொல்லுங்க. உடனே சொல்லலாமே. 5 போட்டா பெரிய நம்பரா வருது. 2 போட்டா ரொம்ப சின்ன நம்பர் வருது. 3 போட்டா 23 × 3. 23 × 3 60. அதுவும் சின்ன நம்பரா வருது. 4 போட்டு பார்ப்போம். 24 4. 4 16க்கு 6 மீதி 1 4 2 8 1 9 96. கரெக்டா இருந்துச்சு. இப்ப இதுல இருந்து கலிங்கிறதுனா 8 தான். அடுத்து இந்த 49 இறக்கிறோம். இப்போ இந்த நம்பரை டபுள் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 14 இருக்கு. இந்த 14 டபுள் பண்ணணும். 14 டபுள் பண்ணீங்கன்னா 28 ஒரு நம்பர் போடணும். இந்த நம்பரையும் இதே நம்பரையும் பெருக்குனீங்கன்னா இது வரணும். அப்ப என்ன நம்பர் போடுவீங்க? அம்மா யோசிங்க. என்ன நம்பரை போட்டா வரும்? சிம்பிள். யாரும் சொல்லிருக்கோம். இங்க இது கடைசி டிஜிட்டுங்கிறதுனால கண்டிப்பா இதை கரெக்டா பண்ணீங்கன்னா இது வந்து 0 ஆயிடும். கடைசியில இங்க 0 வந்து முடிஞ்சிடும். என்ன நம்பர்? கரெக்ட். 3. இங்கே 3 போட்டா இங்கேயும் 3 போடணும். இப்ப 283ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 283ஐயும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா இங்க வரும் பாருங்க. 3 3 9 8 3 24க்கு 4 மீதி 2 அவ்வளவுதான். 0 ஆயிடுச்சு. therefore இந்த 143 தான் இதோடைய ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20,449 is equal to 143. புரியுதா? இப்போ find the root of 70,076. அப்ப என்ன பண்ணோம்? இந்த 70,076 ரெண்டா போயிட்டேன். இந்த பக்கம் வந்து இப்ப 7ல இருக்கிற மிகப்பெரிய வர்க்க எண் என்ன? 7ல இருக்கிற மிகப்பெரிய வர்க்க எண் என்னன்னா 2 × 2. 2 பிறகுங்க 7ல 4 போச்சுன்னா 3. இப்ப இந்த 50 கீழே போடணும். 350. இந்த 2 டபுள் ஆக்குனீங்கன்னா 4 வந்துடும். அப்ப இங்க ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் தான் இதே நம்பர். இந்த 2 டிஜிட்டையும் இந்த சிங்கிள் டிஜிட்டையும் பெருக்குனீங்கன்னா இதுக்குள்ள வரும். என்ன நம்பர்? நீங்களே சொல்லுங்க. சில கமாண்ட் காஸ்ட் இந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்க. இதான் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். தப்பு வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் முன்ன பின்ன பெருசா வந்துச்சுன்னா அது குறைக்கணும். சிறுசா வந்துச்சுன்னா முட்டணும். ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நம்ம நிறைய லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். செப்பல் வாங்க கடைக்கு போனோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். சட்டை வாங்க கடைக்கு போனோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நம்ம சட்டையை போட்டு பார்ப்போம். டைட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்பர் தெரியாது. கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சைஸ் வரும். செப்பல் போட்டு பார்ப்போம். 8 கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 8 போட்டு பார்ப்போம். 8 டைட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்தது கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இப்போ இங்க என்ன நம்பர் வரும் யோசிச்சு சொல்லணும். ரைட். இங்க போடக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 7. ஏன்னா 7 போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதையும் பெருக்கினீங்கன்னா 7 7 49க்கு 9 மீதி 4 7 4 28 28 32. இதே 8 போட்டீங்கன்னா 350 பெருசாயிடும். 350 விட ஜஸ்ட் சிறுசாகும். அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இப்ப இந்த கழிச்சீங்கன்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 4 2 போச்சுன்னா 2. இப்ப 76 இந்த 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம்.
இப்போ இந்த 27 டபுள் ஆக்குறீங்க. 27 டபுள் ஆக்குறீங்க அப்படின்னா 54. இந்த இடத்துல ஒரு நம்பர் போடும். இந்த நம்பரும் இந்த நம்பரையும் பெருக்கிறீங்களா இது வரணும். அப்போ 6 வரணும். அப்போ 6 வர்றதுக்கு 6 வரணும் அப்படின்னா அந்த 2 நம்பரையும் பெருக்கிறீங்கன்னா 6 வரணும்னா ஒண்ணு 6ஆ இருக்கலாம், இல்லைன்னா 4ஆ இருக்கலாம். வேற எதுவும் இருக்க முடியாது. 6 போட்டீங்கன்னா 5 6 3000 மொத்தம் 4 தான் ஆன்சர். அப்ப 4 போட்டோம். இதான் ட்ரையல் மெத்தடுங்கிறத ஏன் 4 போட்டேன் அப்படின்னா 6 போட்டா வராதுன்னு பாக்குறேன். 5 போட்டா பெருசாகும், 4 போட்டாதான் எனக்கு வரணும். 6ல முடியும். 4 16 1 4 16 1 17 7 மீதி 1 9 21 21 0. Therefore the answer is 274. ஒரு கணக்கு கண்டுபிடிங்க. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாம கண்டுபிடிங்க. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாம இந்த எண்ணுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க. 2 கழிக்கலாம். இந்த 17 இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்க எண்ணுங்க தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் போட்டு விடுறேன். 4 4 16. அப்போ 1 189 அப்படி கண்டுபிடிங்க. சூப்பர். ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டாரு, 2 3 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மற்றவங்க பண்ணுங்க சீக்கிரம். 8 இது என்ன பண்ணலாம்? 2 82 2 160 164 9 அடுத்து 21 42 டபுள் ஆகுனா 84. நம்பரை போடணும். அது 3ஆ இருந்தா 3 இருக்கிறதா 9 வரும். சரிங்களா? அல்லது 7 இருக்கிறா 9 வரும். 3 7 தவிர வேற எதுவும் இந்த இடத்துல போட முடியாது. 7 போட்டீங்கன்னா நீங்க நம்பர் தான் பெரிய நம்பர் ஆகும். ஆன்சர் வந்து 3ஆ தான் இருக்கும். பண்ணி பார்ப்போம். 3 9 14 24 plus 1 25. So the answer is 423. So x ஓட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா x ஸ்கொயர்னு சொல்லுவோம். y-க்கு ரூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினேஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ரூட் x is equal to y அப்படின்னா இதோட மீனிங் என்ன தெரியுமா? y squared is equal to x அதோட மீனிங் பாருங்க கரெக்டா வரும். ரூட் ஆஃப் 49 is equal to 7. ஏன்னு சொல்றோம். ஏன்னா 7 squared is equal to 49. இன்னொன்று வரும் பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது. அதை நீங்க இங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆக்சுவலா ரூட் 49 எடுத்தீங்கன்னா 7 மட்டும் கிடையாது, -7 வரும். ஏன் அப்படின்னா 7 பெருக்கலாம் மட்டும் 49 கிடையாது, -7 பெருக்கலாலும் பிளஸ் 49 வரும். இது எல்லாத்துக்கும் அதனாலதான் மேத்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப ரூட் ஆஃப் 64 அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா பிளஸ் ஆர் -8. அடுத்து கட எண்கள் அப்படின்னா கியூப் நம்பர்ஸ். இது என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. ஒண்ணுமே போடலைன்னா இங்க 2 இருக்குன்னு அர்த்தங்க. 2க்கு வேற ஏதாவது போடணும்னா போடணும். கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படிங்கிறது 3. ஏன் அப்படின்னா 3 தடவை பெருத்தீங்கன்னா 27 தான். ஆனா எங்களோட லிஸ்ட் அப்படின்னா அதாவது ஸ்கொயர் நம்பர் சொன்னா 1 4 9 அது மாதிரி கட எண்கள் வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 8 3 தடவை பெருக்கினா 9, 4 3 தடவை பெருக்கினா 64, 5 3 தடவை பெருக்கினா 125, 6 3 தடவை பெருக்கினா 6 கியூப்னா என்ன இருக்கும்? இதே மாதிரிதான் மற்ற எல்லா நம்பருக்கும் 6 6 6 216. 7 3 தடவை பெருக்கினா 343. இதே மாதிரி போயிட்டே. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்களால எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதாவது விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்க அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீங்களே கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்க இதான் கொஸ்டின். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். வாட் இஸ் ஆன்சர்? கம் ஆன் ஃபாஸ்ட். அப்போ உங்களுக்கு இந்த கியூப் நம்பர்லாம் மனப்பாடமும் பண்ணியிருந்தாதான் இந்த நம்பரை பார்த்த உடனே இதெல்லாம் கியூப் நம்பர்னு தெரியும். இல்லைன்னா நீங்க கூட்டி கழிச்செல்லாம் பாத்தீங்கன்னா இதை ஆன்சர் பண்ணவே முடியாது. வாட் இஸ் த ஆன்சர் என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 512 உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் நத்திங் பட் 8 கியூப்.
This is nothing but 9 cube. This is nothing but 11 cube. This is nothing but 12 cube. அதான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? அப்போ 10 cube வரணும். Therefore the answer is 1000. இது போன மிஸ்டேக் எழுதிட்டேன். 1 8 28 ஸ்கொயர் நம்பரே போட்டேன். இது புரிஞ்சுதா? எப்படி 1000 வந்ததுன்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு?